அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சங்கரலிங்காய நமக. ஓவலனின் தெய்வீக சிந்தன துளிகளின் தொகுப்பு. பதிகம். பல கோடி ஆண்டுகள் பல கோடி பிறவிகள் பிறந்திறந்திழைத்தேன் ஐயா, மருள் நீங்கி ஞான அருள் பெறவே இங்கு மனிதனாய் பிறந்தேன் ஐயா. வல்லவனே என்னை நல்லவனாக்கி நல்ல உள்ளத்தை கொடுத்திடையா, மாயை எனும் சேற்றில் மூழ்கிடாமல் உன் அடியினில் சேர்த்திடையா. பல கோடி ஆண்டுகள் பல கோடி பிறவிகள் பிறந்திறந்திழைத்தேன் ஐயா. இதை அடியேன் மட்டும் சொல்லுவது கிடையாது. மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்லுகிறார் இல்லையா, புல்லாய் பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருட்சமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கனாகி வல்ல சுடராகி முனிவராய் தேவராகி செல்லா நின்ற தாமர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தினத்தேன் எம்பெருமான் சொல்றார். இது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகாய பறவெளியில் இருக்கக்கூடிய சிற்றணுவாகப்பட்ட ஆன்மா ஒரு தந்தையனுடைய சுக்கிலத்தில் 52 நாள் தங்கி ஒரு தாயினுடைய சுழநேயத்தில் கரு உருவாகி மனிதனாக பிறப்பதற்கு, இந்த மனித பிறகு எடுப்பதற்கு 1 கோடி ஆண்டுகள் ஆகிறது என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இதை முன்பு கூட அடியேன் சொல்லியிருக்கின்றேன் என்று நினைக்கிறேன். இந்த 1 கோடி ஆண்டும் இது பல பிறவிகள் எடுக்கிறது. அருவம்புலிலிருந்து ஆலமரம் வரைக்கும் தாவரங்களாகவும், எறும்பு முதல் யானை வரைக்கும் ஜீவ ஜந்துக்களாகவும் பிறந்து பிறந்து வெட்டுண்டு கட்டுண்டு நஞ்சி பிஞ்சி வெந்து நொந்து கடைசியில் தான் இந்த மனித பிறவி கிடைக்கிறது என்பதை வள்ளற் பெருமானும் 6ஆம் திருமுறையில் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மனித பிறவி இதுவும் பல கோடி பிறவிகள் எடுத்து வருது. மனித பிறவி அளவே கிடையாது. கிரேதா திரேதா தோரகா கலியுகா 4ம் சேர்ந்தால் ஒரு கற்பம். இதை வள்ளற் பெருமான் மகாதேவ சொல்லுவார். கற்பங்கள் பல கோடி செல்லத்தீயே கனல் நெடு ஊசியின் மேல் காலை ஊண்டி பொற்புறமே ஊன் உறக்கமின்றி உலர்ந்து எலும்பு புலம்பட ஓம்பி நிற்பவர்க்கு மறைத்து மறைகளுக்கு மறைத்து வேதங்களுக்கு மறைத்து அமரர்களுக்கு மறைத்து முனிவர்களுக்கு மறைத்து சிற்பதத்தில் சின்மயமாய் விளங்குகின்ற திருவாளர் உட்கலந்த தேவதேவன் சொல்லுவார். இதான் ஒரு கடைசி வரியில் இருக்கிற ஒரு சூட்சமம். கற்பம் என்று இப்போ இவ்வளவுன்னா கற்பம் வருஷத்தை சொல்லணும்னா அது வேற கதை. ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகள் நம்மளுடைய கணக்கு. இந்த மூச்சு 5ஆல் பெருக்கினால் கலியுகம், 10ஆல் பெருக்கினால் துவாரகாயுகம், 20ஆல் பெருக்கினா திரேதாயுகம் கிரேதாயுகம், 40ஆல் பெருக்கினால் கிரேதாயுகம், கிரேதா திரேதா துவாரகா கலியுகம். மற்றும் இதை சேர்த்து கூட்டி பார்க்குறோம் அப்படின்னாக்கா 1,20,000 ஆண்டுகள் வரும். இப்படி கற்பங்கள் பல கோடின்றார். ஒரு கற்பமே இவ்வளோ தூரம் ஆண்டுகள் என்றால் கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கடல் நெடு ஊசியின் மேல் காலை உண்டி பொற்புறமை ஊன் உறக்கமின்றி இருப்பவர்களுக்கு கூட புலப்படாத அந்த இறைவனுடைய அருள் சிற்பதத்தில் சின்மயமாய் விளங்குகின்ற திருவாளர் உட்கலந்த தேவதேவன்னு சொல்றார் கருத்து வள்ளற் பெருமான். இதை ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அந்த சிற்பதத்தில் சின்மயமாய் விளங்குகின்ற வரியில என்ன அது அர்த்தம்? சிற்பதம் என்றால் என்ன, சின்மயம் என்றால் என்ன? அதை இந்த சின்மயத்தை எப்படி நாம் அறிவது, தெரிவது, புரிந்து கொள்வது, அந்த சின்மயத்தில் எப்படி நிற்பது? அப்படி சிற்பதத்தில் சின்மயமாய் விளங்குகின்ற திருவாளர் உட்கலந்த தேவதேவன் அவர்களை மேன்மைப்படுத்தி சொல்றார். திரு என்ற வார்த்தை உயர்ந்தது, சிறந்தது, மேன்மையுடையது என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. அப்படி திருவாளர் உயர்ந்தவர்களுடைய பெரியவர்களுடைய என்ற அர்த்தத்தில் சொல்றார். அவர்கள் உள்ள கலந்து கொண்ட தேவதேவன் சொல்றார். அப்போ நம்ம இதை சிந்திக்கணும். அந்த வழி எது, அதை நம்ம கடைப்பிடிக்கணும்.
அதை கடைபிடிச்சோம்னா இறைவன் நமக்குள்ளே வந்து தங்குவார் அப்படின்றதுக்கு இந்த வரி ஒரு உதாரணம். இப்படி பல கோடி ஆண்டுகள் பல கோடி பிறவிகள் பிறந்திருந்து இழைத்த நாம மருள் நீங்கி ஞான அருள் பெறுவதற்காகத்தான் இந்த மனித பிறப்பை இங்கே கொடுத்துருக்கிறார். பணம் சம்பாதிக்கிறதுக்கும், மாட மாளிகை கட்டுறதுக்கும், பட்டமும் பதவிக்காக அலையிறதுக்கும், இந்த உடம்பு சுகத்துக்காக நாய்கள் மாதிரி, பன்றிகள் மாதிரி, மிருகங்கள் மாதிரி எதையோ அனுபவிச்சு இந்த சுகத்துக்காக பிறரை கெடுத்து, இந்த சுகத்துக்காக மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து திரும்ப இந்த தூர சரீரத்தை விட்டு இறந்து நரகம் சென்று பல லட்சம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் அந்த நரகத்தில் வேதனைப்படுவதற்காக எடுத்ததெல்லாம் இந்த மனித பிறவி. இதை சொல்லப்போனால் நரகம் என்பது இருக்கிறதா என்பது சில ஐஞானவாதிகள் கேட்பார்கள். இருப்பது உண்மை. இதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் எப்படி உணர்த்த முடியும்? உணர்த்த முடியாது. இதை வள்ளற் பெருமான் சொல்லுவார். இறைவனுடைய அருளை பற்றி விளக்க வேண்டுமேயானால் ஒரு தாய் புருஷனுடன் அனுபவித்த சுகத்தை தன் மகளுக்கு எப்படி வாயினால் உணர்த்த முடியாதோ, ஒரு பதார்த்தத்தினுடைய ருசியை எப்படி உண்டு பார்க்காதவர்களுக்கு உணர்த்த முடியாதோ, ஒரு நிறத்தினுடைய கலரை, அதாவது கருப்பு சிகப்பு என்பதை பிறவி குருடனுக்கு எப்படி விளக்க முடியாதோ, அதை போல ஐஞானவாசிகளுக்கு, அந்த அருள் இல்லாதவர்களுக்கு விளக்க முடியாது என்று சொல்லுவார். அப்படி நரகம் என்பது 40 வகையான நரகம் இருப்பது உண்மை. அந்த நரகத்தில் சென்று அனுபவிக்கக்கூடிய ஆன்மாக்களை அழைத்து நரகம் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் கேட்டே தெரிந்திருக்கிறோம், தியானத்தினால் புரிந்திருக்கிறோம். அந்த நரகம் எப்படிப்பட்டவர்கள் சென்று அனுபவிக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து அறிந்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்றால், தியான மார்க்கம் ஒன்று, அடுத்தது இறந்த ஆவிகளோடு கூட்டு பேசக்கூடிய ஒரு வகையிலேயும் அதை தெரிந்து கொள்ளலாம். அது உண்மை. அப்படி இந்த மனித பிறவி எடுத்ததின் ஒரு பலன், எந்த ஒரு ரூபத்திலும் நாம் இருளுலகம் சென்று அடையக்கூடாது. 6ஆம் திருமுறையில் வள்ளற் பெருமான் சொல்லுவார், மனிதர்களும் மிருகங்களும் மனிதர்களாக பிறப்பதுண்டு, மனிதர்களும் மிருகமாக பிறப்பதுண்டுன்னு எழுதுகிறார். இவ்வளோ காலம் நாம் பல பிறவிகள் எடுத்து வேதனைப்பட்டு இந்த மனித பிறவி எடுத்து மனிதனாக வாழவில்லை என்றால் திரும்பவும் மிருகமாக பிறக்கிறோன்றதை வள்ளற் பெருமானே சொல்கிறார். 6ஆம் திருமுறை பழைய ஏற்பாட்டில் ஏட்டில் பாருங்கள். இப்போ புதுசாக வரக்கூடியதில் இருக்குது என்னமோ, அதை இப்போ எனக்கும் கண்ணு தெரியாத போச்சு, பார்வை கிடையாது, அதை பற்றி நான் சொல்வதற்கு இல்லை. பழைய ஏட்டில் அது இருக்குது. இப்படி சிரமப்பட்டு எடுத்த அந்த மனித பிறவி மனிதராக வாழவில்லை என்றால் மீண்டும் மிருகமாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அப்போ எப்படி வாழக்கூடியவர்கள் மீண்டும் மிருகமாக பிறக்கிறார்கள் என்றால், ஐந்தறிவுள்ள ஆடும் மாடும் வார்த்தையை கொண்டு வழி நடக்கும். இப்படி போ அப்படி போன்னு சொன்னோம்னா அழட்டும் போதே மாடு யோசனை பண்ணும். பக்கத்தில் பயிரை கூட மேயாது, நம்ம அழட்டும் போது அது பயிர் நாம் மேயக்கூடாது என்று புல்லை மேயும். ஐந்தறிவுள்ள ஆடு மாடே பார்த்துருக்குறேன். நானும் வரப்பில் பிடிச்சி மாட்டை மேய்ச்சிருக்கிறேன் சின்ன வயசில் எங்கள் நிலத்தில். பாய்ந்தே கொள்ளும் சிங்கம் கூட பசி எடுத்தால்தான் திரும்ப உயிர் கொள்ளும். ஒரு வயிறு ரொம்பி போச்சுன்னா திரும்ப போய் படுத்துக்கும் சிங்கம். அது மேலே போய் ஏதாவது குதிச்சா கூட திரும்ப அதை அடிக்காது. அது சிங்கத்தினுடைய இயல்பு. படமெடுத்தாடும் பாம்பு கூட, விஷந்தாங்கிய பாம்பு கூட மகுடியை வாசிக்கிறோம் என்றால் அடங்கிவிடும். ஆனால் அந்த பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய 6 அறிவு பெற்ற மனிதன் சொல்கிறோம் இல்லையா, எந்த மனிதன் இப்போது இந்த கலியுகத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்தோமே, ஆனால் ஏதோ இதில் தவறு நான் சொன்னாலும் மன்னிச்சிருங்க.
கருத்தில் பட்டதை சொல்கிறேன். 100ல் வந்து ஒரு 10 பேராவது மனிதனாக வாழக்கூடியவர்களை பார்க்க முடியுதா என்றால் இல்லை. உட்கார்ந்தே சிந்திச்சு பாருங்கள். தனக்கென்றால் ஒன்று, பிறருக்கென்றால் ஒன்று, அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறத தவிர உண்மையான ஒரு நீதி, நேர்மை, உண்மையான ஒரு நிலைகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. கோவலன் குற்றமற்றவன், நாம் தண்டனை கொடுத்து விட்டோம் என்று தெரிந்த உடனே சிம்மாதனத்திலேயே உயிர் விட்ட செங்குட்டுவன் போலும், புருஷன் இறந்த உடனேயே கோப்பெருந்தேவி அவர் மேலேயே விழுந்து இறந்த காலம் போலவும், கதவை தட்டியது தவறுதான் என்று சபையிலே சொன்ன உடனே தன் கையை வெட்டி கொண்ட கரிகால சோழன் போலவும், பிள்ளையாக இருந்தாலும் செய்த தவறுதான் என்று பிள்ளையை படுக்க வைத்து தேரை ஏற்றி கொன்ற மனுநீதி சோழன் போலவும் இன்னும் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். ஏதாவது இந்த காலத்தில் அப்படி ஒரு நீதியான மனிதர்களை பார்ப்பது ரொம்பவும் 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 கஷ்டமாக இருக்கிறார்கள். உண்மையுடையவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், அன்புடையவர்கள், அருளுடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இல்லைன்னா அந்த உலகம் நிற்காது. நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேர் அவர் பொருட்டி எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னாங்க. அந்த அறம்பாடி பொச்செங்கிலி அடுத்த அறம்பாடி பூமியே பிளக்க வைத்த அந்த அவை பெருமாட்டி சொல்லியிருக்கின்றார்கள். இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, குறவு. இது அகஸ்தியரும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சத்தியும் பராபரம் ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கு இதுதான் ஆட்சி. இதை புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியவர்கள் போதலத்தில் கோடியில் ஒருத்தர் உண்டு. சுத்தியே அடைய வேண்டாம், சூட்சமும் சுழியிலே மனதை வைத்தால் மோட்சம்தான். இது எவ்வளோ ஒரு அருமையான பதிகம் பாருங்கள். எல்லாமே இதில் அடங்கி போச்சு. சத்தியும் பராபரமும் ஒன்றே தெய்வம். சக்தி வேற சிவன் வேறவே இல்லைன்னு சொல்லிட்டார் அகஸ்தியரே. இதைத்தான் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழ் மூன்றானவன் கூட வந்து கேபி சுந்தராம்பாம்மா பாடினார்கள். இதைத்தான் வள்ளற் பெருமான் சொன்னார். வேற என்ன சொன்னார்? கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நீங்கள் ஏன் கோடி கோடி கடவுளை வைத்துக்கொண்டு ஊருக்கு ஒரு பேர், ஊருக்கு ஒரு கதைகளை கட்டி கொண்டு காலத்தை வீணாக்குகின்றீர்கள்? ஒரு உடம்பில் ஒரு உயிர் தான் இருக்க முடியும், 10 உயிர் 50 உயிர் இருக்க முடியாது. ஆகினால் இத்தனை கோடி அண்டங்களையும் ஒருவர் தலைமையில் தான் படைத்திருக்கலாம். அமெரிக்கா ஒருத்தர், ரஷ்யா ஒருத்தர், இந்தியா ஒருத்தர், சீனா ஒருத்தர் ஒரு கடவுள் படைக்க முடியாது. இப்படி பல வகையில் இந்த சமய மார்க்கங்களை உருவாக்கி கொண்டு விவரமில்லாத மக்களை குழப்பி விட்டார்கள். ஆகினால் சிந்தித்து பாருங்கள், கடவுள் ஒருவரே என்று தான் சொன்னார் வள்ளற் பெருமான். இதான் உண்மையும் கூட. எந்த ஒரு ரூபத்திலும் இப்போ முஸ்லிம்கள் கூட வெளியே தான் கடவுளாக நினைக்கிறாங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன், வரவேற்கிறேன். அதான் உண்மை. வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்கிறார் வள்ளற் பெருமான். அந்த வெளிக்குள் வெளி கடந்தால் தான் உனக்கு சும்மா இருக்கிற சுகமே வருது. அதுதான் ஜோதி வெளின்னு சொல்கிறார். பரவெளி, ஜோதி வெளி, பரவெளி, துரிய வெளி, சிவவெளி, கடந்தால் ஜோதி வெளி அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் இப்போ முஸ்லிம்கள் மட்டும் ஏன் வாழவில்லையா, சௌரியமாக இல்லையா, நெறி தவறாமல் இறைவன் அவர்கள் வணங்கவில்லையா? நம்ம இந்து மதத்தில் என்ன செய்கிறோம்? நினைப்பு வரும்போது நினைப்பம் பெருமாளன்றோம், வரி போட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடிக்கிறோம். மற்ற நேரம் ஒட்டங்கள் தான் பண்ணுறோம், தப்பு தான் பண்ணுறோம், தெய்வத்துக்கு மாறாதான் நடக்கிறோம். ஆனால் முஸ்லீம்கள் அப்படி இல்லை. எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அந்த பூஜை நேரம் வந்துட்டால் அப்படியே கர்ச்சிப்பு விரித்து போட்டு மண்டிக்கிட்டு இறைவனை கையேந்தி வெளியே பார்த்து வணங்குறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ உருவங்களை வச்சு அதுக்கு அபிஷேக ஆராதனை, பூஜை, புனஸ்காரம், மாலை, வேஷம் எல்லாம் போடுறோமே தவிர உண்மையாக வருந்தி வணங்குறது கிடையாது. நான் சொல்கிறேன்னு நம்ம இந்துக்கள் தப்பாக நினைக்காது. ஏதோ ஒரு வெளிமுகமாக வேஷமாக தான் நம்ம ஆக்டிங் பண்ணுவோம்.
நடிப்போம். அப்போ அந்த வள்ளற்பெருமான் சொன்ன போல கடவுள் ஒருவரே அப்படின்ற கருத்தில் அதில் தப்பே கிடையாது. ஏன் மகாதேவ மாலையிலே சொல்கிறார் இல்லையா, மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வாழ்கின்ற மூவுருவில் வயங்கும் கோவே, நிலைமேலும் நெறிமேலும் நிறுத்துகின்ற நெடுந்தவத்தோர் நிறைமேலும் நிறுத்தும் வேத கலைமேலும் எம்போல்வார் உளத்தின் மேலும் கண்மேலும் தோல் மேலும் கருத்தின் மேலும் தலைமேலும் உயிர் மேலும் உணர்வின் மேலும் தகும் அன்பின் மேலும் வளர்த்தாண்மை தேவை என்றார். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. மலை என்றால் சிவபெருமான், கடல் என்றால் மகாவிஷ்ணு, மலர் என்றால் பிரம்மா. இந்த மூருவில் வழங்கக்கூடியதும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சொல்கிறார். யாரையும் இல்லைன்னு சொல்ல வள்ளற்பெருமான். எல்லா இடத்துலையும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரே சத்து தான், ஒரே கடவுள் தான், ஒரே காற்று தான். அமெரிக்காவுக்கு ஒரு காற்று, இந்தியாவுக்கு ஒரு காற்று கிடையாது. அதே 5 பஞ்சபூதம். நெருப்புகள் ஆங்காங்கே தோன்றினாலும் ஒரே நெருப்பு, அந்த சக்தி உஷ்ணம் சக்தி அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பஞ்சபூதங்கள். இப்படி உணர்ந்து நாம் மீண்டும் இந்த மனித பிறவி கூட எடுக்கக்கூடாது, இறைவனோடு சேர வேண்டும் என்பது தான் நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு வழி. அதற்காகத்தான் நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது, பல கோடி ஆண்டுகள் பல கோடி பிறவிகள் பிறந்திருந்த திளைத்தேன் ஐயா, மருள் நீங்கி ஞான அருள் பிறவி இங்கு மனிதனாய் பிறந்தேன் ஐயா. மனம் என்பது மருள், அறிவு என்பது ஒளி, ஞானம் என்பதுதான் அருள். இது மருள். மனதின் வழி சென்றால் மருள் உலகம்தான் போய் சேரலாம், இருள் உலகம்தான் போய் சேரலாம். அப்போது மனதை அடக்கி அறிவின் வழியே சென்றால் அருள் உலகத்தை சென்று அடையலாம். இதற்குத்தான் நம்ம பதிகத்தில் என்ன ஒன்று எழுதியிருப்பார், தவறு செய்திட மனம் தாவிடும் போது தவறென்று அறிவு கூறும் அப்போது சிந்தித்து பார்த்து அறிவின் வழியே செல்வோர் செய்வோர் பெரியோர்கள், பன்றியின் ஆயும் மிருகங்கள் போல் மனம் சென்றிடும் வழி செல்வோர் சிறியோர்கள். அறிவின் வழி நாம் வாழ்ந்திட வேண்டும், அருட்பெருஞ்சோதியை அடைந்திட வேண்டும் அப்படி என்று ஒரு பதிகம் எழுதுகிறார். எந்த ஒரு ரூபத்திலும் நாம் மனம் போன போக்கில் போகக்கூடாது. இதை இடைக்காட்டு சித்தர் கூட சொல்கிறார் இல்லையா, மனமெனும் மாடடங்கில் தாண்டவ கோணே உனக்கு மற்றதெல்லாம் சித்தியாமே தாண்டவ கோணே என்றார். இந்த மனம் எதற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால், இதுதான் மாயாசக்தி. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் இறைவனை அடைய முடியாமல் சறுக்கு மரம் ஏறுவது போல வழிக்கு விடுவதற்குத்தான் மனம் ஒன்று படைச்சிருக்கிறார். இதை நாம் தான் இறைவனிடத்தில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்துன்னு எவ்வளோ அருமையாக சொல்கிறார் வள்ளற்பெருமான் ஞானசரியில். நாம் தான் இறைவனிடத்தில் உட்கார்ந்து வேண்டி வேண்டி மன்றாடி மன்றாடி அழுது அழுது கேட்கணுன்றார். ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு சொல்கிறார். சாதாரணமாக அது கடையில் வாங்குகிற கத்திரிக்காய் இல்லை, நம்ம காசு கொடுத்து அப்படியே வாங்கிக்கிறது. ஞானமும் ஆண்டவனுடைய அருளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பெருமன்னா சொல்கிறார். தேட்டையில் மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுபுறம் என்றுளம் பயந்து நாட்டிலே சிறிய ஊர்ப்புறங்களிலே நன்னினேன் ஊர்ப்புறம் எடுத்த காட்டிலே பருக்கை கல்லிலே நான் திரிந்துட்ட இழைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ என்றே தான் திருவருள் அறியுன்றார். ஒவ்வொரு மகான்களுடைய சித்தருடைய ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. உளுந்தூர்பேட்டையில் ஜீவசமாதி அடைந்திருக்கிற ஒரு சங்கரலிங்க சுவாமி அமர்ந்த இடத்துல அண்டகோடிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றவர், பற்றற்றவர், உண்மை மகான். ஆனால் அவர் பேசுவது வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரிடத்துல 10 ஆண்டு காலம் அவரால் அழைக்கப்பட்டு அவருக்கு இருந்து தொண்டு செய்து அவருக்கு சமைச்சு போட்டு அவர் கையால் சாப்பிட்டு
அதில் உணர்ந்து பார்த்தது, அவரால் எனக்கு உணர்த்தப்பட்டதான் முற்பிறவிகளுடைய கதைகளெல்லாம். என்னுடைய முற்பிறவிகள் கதைகள் பூரா சாமி எனக்கு திரைப்படம் போல போட்டு காட்டினார். அதை பதிவு கூட எழுதியிருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நம்பிக்கையாக நம்மளால் உறுதியோடு என்னெல்லாம் பேச முடியுது, இருக்க முடியுது. மனம் தளர்ச்சி அடையாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும், கவலை இல்லைன்ற மாதிரி ஒரு உறுதியை கொடுத்தது எனக்கு. சன்மார்க்கத்தை விட வள்ளற் பெருமானுடைய நிலைகளை விட தெளிவுபடுத்தியவர் எனக்கு சங்கரலிங்க சாமி. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார், அதுக்காக சொல்ல வர. செவலையிலையும் வடப்பட்டிலையும் திருக்கோளூர்லேயும் நெறிஞ்சமுள்ளிலையும் தார் ரோட்டிலையும் உண்ண உணவு பார்த்தாரா, உடுத்த உடை பார்த்தாரா, குளிச்சாரா, அழுகு இல்லை, எதுவுமே கிடையாது. உடம்பெல்லாம் அழுக்காக இருந்தாலும் உள்ளம் சுத்தமாக இருந்தது. இறை சிந்தனையோட அந்த மருளை நீக்கி அருளை பெற்றார் மகான்கள். இப்படி வரிசையிட்டு சொல்லியும் போனோம். திருவண்ணாமலை சேஷாத்திரி சாமி கூட கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு இடம் கூட அவருக்காக அவர் உற்பணம் பண்ணிக்கல. அவர் சமாதி அடைஞ்ச பிறகு கூட ஒரு தென்னையில் தான் உட்கார வச்சுருந்துருக்கிறாங்க, எடுத்து போய் சமாதி பட்டுருக்கிறாங்க. அப்படி பற்று திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சாமி அப்படி தான் இருந்திருக்கிறார். இப்படி நிறைய பேரை சொல்லலாம். அதான் அந்த உண்மை நிலை. மருள் நீங்கி ஞான அருள் பெற வேங்கி மனிதனாய் பிறந்தேன் ஐயா, வல்லவனே என்னை நல்லவனாக்கி நல்ல உள்ளத்தை கொடுத்திடையா. அப்போ எல்லோருமே எல்லா மக்களுமே சங்கலிங்க சாமி போல், சேஷாத்திரி சாமி போல், ஷீரடி சாய்பாபா போல், திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சாமி போல், காரியனூர் நடேசாமி போல் எல்லோருமே துறவரம் சென்று பற்றற்று நின்றுட முடியுமா என்பது கேள்வி. இல்லறத்துக்குன்னு படைக்கிறார் இல்லையா, நம்ம இல்லறவாசிகள் என்ன செய்கிறோம்? முடிந்த வரைக்கும் உண்மையோடு உழைக்கணும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறர் பொருளை அழிக்க நினைக்கக்கூடாது. நிறைய மக்களை பார்க்குறோம், தன் சுயநலத்துக்காக பிறர் அழிக்கிறாங்க. எவ்வளோ பிள்ளைகளை கொண்டு போய் தன் சுகத்துக்காக கிட்னி எடுத்து சாவடிக்கிறாங்க. முதியோர் இல்லைன்னு அமைச்சு வச்சு முதியோர்களெல்லாம் கொண்டு போய் கிட்னி எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், பேப்பரில் பார்க்குறோம், கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பேர்கள் ஆசிரமம்ன்ற ஒரு வகையில் சிவ வேடத்தை போட்டுக்கின்னு வேஷத்தாரிகளாக நீதிக்கு புறம்பான பயங்கரமான செயலெல்லாம் செய்கிறாங்க வசதிக்காக. இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி போய் அடைய முடியும்? பெரிய பெரிய கொடிய நரகத்தில் போய் பல கோடி ஆண்டுகள் கடந்து வேதனைப்படணும். ஒரு திணையத்தினி கூட நாம் செய்யக்கூடிய செயல்கள் நினைக்கக்கூடியது ஏமாற்றவே முடியாது. அது பதிவாகின்றது. அதுக்கு ஆகாய பேரிடு என்று நிராமயம் என்று பெயர். நான் சொல்லியிருக்கிறேன். இது இறைவன் எங்களுக்கு உணர்த்தியது. இது ஞானத்தால். இது ஏட்டில் படிக்கிறது கிடையாது. ஒரு திணையத்தின் கூட நடக்காது. வட்டி போட்டு அனுபவிச்சே தீரணும். ஏன் நம்ம இதை மகான்கள் நமக்கு சொல்லியிருந்தும் தெரிந்திருந்தும் ஏன் அப்படி போய் அந்த துன்பப்படும் போது தான் தெரியும். இன்னும் கேட்க போனால், ஒரு இறந்து போன ஆவியை கூப்பிட்டு கேட்குறோம். அவர் மந்திரக்காரர், மந்திரம் பண்ணி பல உயிரை பல குடும்பங்களை கெடுத்தவர். ஐயோ சாமி, நான் நரகத்தில் தான் கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நரகம் என்றால் எப்படி இருக்குதுங்கன்னு கேட்டோம். அதுக்கு அது என்ன சொல்லுது? எந்தெந்த கருவிகளால் நாம் தவறு செய்தோமோ அந்த கருவி நெருப்பில் எரிஞ்சு கொண்டே இருக்குதாம். காமக்ரோதத்திலேயே சிந்தனை பண்ணின்னு இருந்தவனுக்கு அந்த உயிர்நிலையில் அந்த கோஷத்தில் பந்தம் எரிஞ்சிக்கினே இருக்குதான், ஐயோன்னு கத்திங்க எடுக்குதான். அதே போல் உள்ள பெண்களுக்கு அதே போல் அதை நான் சொல்லக்கூடாது, கடப்பாறையில் சுருவி கத்திக்கினே கிடக்குதான். நெருப்புக்குள்ளே போகிறதும் உண்மை. கொடிய மிருகங்களை விட்டு போட்டு கொதறி கடிச்சு எடுப்பது உண்மை. பொதுவாக இந்த நரகத்தினுடைய வேதனையை வாயிட்டே சொல்ல முடியாது அப்படின்னு அது சொல்லுது. இது உண்மை. இது ஏன் நாம் இங்கே இருக்கிற ஒரு சுகத்துக்காக நீதியை தவறி நடந்து சில உயிர்களை கொன்று தின்னு சுகத்தை அனுபவிச்சுட்டு ஏன் போய் இந்த ஆன்மா பல கோடி ஆண்டுகள் அந்த நரகத்தில் வேதனைப்படணும்? வேணாம். நாம் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் அன்போடும் அடக்கத்தோடும் பண்போடும் பணிவோடும் நீதியோடும் நேர்மையோடும் தர்மத்தோடும் தயவோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் பொது உணர்வோடும் ஜீவகாருண்யத்தோடும் வாழ்ந்து
என்றென்றும் அழியாத பேரின்ப உலகை அடைந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு நித்தியானந்தமாக, சதானந்தமாக, பிரம்மானந்தமாக, அகண்டானந்தமாக என்றென்றும் அழியாத ஆனந்தத்தில் வாழலாமே. நன்றி, வணக்கம்.